திருக்குட நன்னீராட்டு கும்பாபிஷேகம் 4 வகைப்படும். 1. புதுக்கோயில் நன்னீராட்டு அனாவர்த்தனம். கோயிலே இல்லாமல் புதிதாய் கோயில் கட்டி திருக்குட நன்னீராட்டி கடவுள் மங்கலம் செய்தல். 2. மீண்டெழு புதுக்கோயில் நன்னீராட்டு ஆவர்த்தனம். வெகுகாலத்திற்கு முன் கோயில் கட்டி பூஜை இல்லாமல் திருவுருவ படிமங்கள் நிலைகுலைந்து போயிருக்க பூமியில் பாதி புதைந்தும் புதையாமலும் உள்ள அவற்றை எடுத்து சீர்திருத்தி அங்கே புதிய கோயில் எழுப்பி திருக்குட நன்னீராட்டி கடவுள் மங்கலம் செய்தல். 3. புதுக்கோயில் நன்னீராட்டு புனராவர்த்தனம். கோயில் மண்டபங்கள் விமான கருவறை ஆகியவற்றை சீர்திருத்தி அமைத்து திருவுருவ படிமத்தை நிலை செய்த எண் மருந்து அஷ்டபந்தனம் இற்று போயிருக்க அதை புதிதாக சாத்தி நிலைப்பாடை உறுதி செய்து விமானங்களுக்கு வர்ணம் தீட்டி இது போன்ற திருப்பணிகளை செய்து திருக்குட நன்னீராட்டி கடவுள் மங்கலம் செய்தல். 4. புனிர நீக்கல் கோயில் நன்னீராட்டு அந்தரிதம். கருவறை சுற்றுப்பிரகாரம் முதல் கோயிலில் உள்ள இறுதி சுற்று வரை எங்காயினும் திடீர் மரணம் நேர்ந்தாலும் கொடிக்கம்பத்தினை தாண்டி தீட்டு உடையவர்கள் வந்து விட்டாலும் தீட்டு நீங்க நன்னீராட்டி கடவுள் மங்கலம் செய்தல்.